பாருங்கள், கனிமொழியை நாஞ்சில் சம்பத் பேசாத மனிதர்கள் ஒருவர் இருக்கிறார். அதாவது மனிதர்கள் கடையை வாடகைக்கு விடுவார்கள், நிலத்தை வாடகைக்கு விடுவார்கள், சைக்கிளை வாடகைக்கு விடுவார்கள், ஆட்டோவை வாடகைக்கு விடுவார்கள். நாஞ்சில் சம்பத் என்ற மனிதர் தான் தன் வாயை வாடகைக்கு விட்டு 40 ஆண்டுகளாக பிழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால் இந்த பூமியில் அவசியமே இல்லாமல் பிறந்தவர் அவர். செத்து போய்விட்டால் தூக்கி புதைப்பதற்கு 4 பேர் இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சில்லறை என்கிறார். என்ன சொல்வது? நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சில்லறை அல்ல, மாறாக நாங்கள் உங்களுக்கு கல்லறை கட்ட வந்தவர்கள். கொள்கைக்காக மூச்சை பேச்சாக்கி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி களத்திலே நின்று பேசக்கூடிய நாங்களும் கூலிக்கு மாரடிக்கிற நாஞ்சில் சம்பத்தும் ஒன்றா? நாஞ்சில் சம்பத் இப்படி பேசலாமா? அது அவர் வயதுக்கு அழகா? நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு நாளாந்தர ஆபாச பேச்சாளர் தமிழகத்திலே உண்டா? சிந்தித்து பாருங்கள். கனிமொழியை நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா? ராசாவை நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா? கலைஞர் கருணாநிதியை பேசாத பேச்சா? ஸ்டாலின் அவர்களை நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசாத பேச்சா? எவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள், எவ்வளவு மோசமான அரசியல்! தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்து குட்டிச்சுவராக்கியதிலே, தமிழ்நாட்டு மேடைகளின் கலாச்சாரத்தை சீரழித்ததிலே நாஞ்சில் சம்பத்திற்கு பெரும் பங்கு உண்டு. நீங்கள் எங்க அண்ணனிடம் எல்லாம் பேச வேண்டாம், அண்ணன் சீமான் அவர்களிடம் எல்லாம் பேச வேண்டாம். அவருடைய தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம், எங்களிடம் பேசுங்கள். இதே மதுராந்தகம் தொகுதியிலே நாஞ்சில் சம்பத்தும் நானும் ஒரு மேடை அமைக்கிறோம், இதே போன்ற ஒரு மேடை. நாஞ்சில் சம்பத் பேசி நாம் தமிழர் அரசியலை வென்று விடட்டுமே, நாங்கள் கட்சியை கலைத்து விட்டு போகிறோம். ஆக நாஞ்சில் சம்பத் எல்லாம் பார்த்து பேச வேண்டும். இது இறுதி எச்சரிக்கை. உண்மையிலேயே பார்த்து பேச வேண்டும். வார்த்தை முக்கியம். அப்புறம் அது நல்லா இருக்காது. அந்த கட்சியிலே நாஞ்சில் சம்பத்